ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இப்போ ரீசெண்டாக என்னென்ன நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸில் அந்த வீக் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எக்கச்சக்கமாகவே வந்திருக்கு. அது எல்லாத்தையும் அப்படி இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம என்னோலா ஹோம்ஸ் நம்ம 2020 ரிலீஸ் ஆன படம் வந்து ஃபைனலி இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு மிராக்கல், என்ன நெட்ஃப்ளிக்ஸில் இது பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆக்சுவலி இப்போதைக்கு அப்கமிங் நம்ம என்னோலா ஹோம்ஸோட தேர்ட் பார்ட் வந்து இந்த ஜூலையில் ரிலீஸ் ஆக போதா. ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே நல்லது, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டும் அவங்க கொண்டு வராங்க. செகண்ட் பார்ட்டும் எப்படியோ அப்கமிங் வரப்போகுது. அதனால் வித்தின் ஃபியூ டேஸ் ஆர் இந்த மந்த் எண்டுவில் நம்ம அதை டெஃபினட்டாக பார்த்துடலாம். ஸோ ப்ரோ என்ன ப்ரோ அது கான்செப்ட் மூவி பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் பிடிக்குமா? அதுக்காக டெஃபினட்டாக பாருங்கள். நான் ஷெர்லாக் ஹோம்ஸோட தங்கச்சி கேரக்டராக தான் இந்த என்னோலா ஹோம்ஸோட கேரக்டர். அண்ட் இந்த கேரக்டரும் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் நடிச்ச மில்லி பாபி ப்ரௌன் அவங்களே தான் இல்லை நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால இது என்டையர் மூவி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கேஸ் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் அவங்க அம்மாவை தேடுற மாதிரியான கான்செப்ட் ஸ்டோரியில் கொண்டு வந்திருப்பாங்க. செகண்ட் பார்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. பட் என்னந்தாலும் அந்த ஒரு என்கேஜ்மெண்ட் செக்மெண்ட் வைஸில் செம்மையாக இருந்தது. அண்ட் இது எல்லாமே கொஞ்சம் வந்து அந்த ஒரு 80s டைம் லைன் பீரியட் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்களா. ஸோ அதுக்காக டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கயோத்தீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நியூவான மூவி 2025 ரிலீஸ் ஆனது. IMDb 4.8 தான். அண்ட் இது லயன்ஸ் கேட் ஆப்ல போல தமிழ் டப்டோட ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் என் ட்ரெடிஷ்னல் ஹாலிவுட் கான்செப்டான அமெரிக்கன் மூவின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி அனிமல் அட்டாக்லாம் இவங்க தான் கொஞ்சம் அதிகமாகவே யோசிப்பாங்க. ஸோ இது கயோத்தீஸ்ன்னு சொல்கிற ஒரு தனி ஸ்பீஷஸ், லைக் பார்க்க உல்ஃப் மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ வந்து கான்செப்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, அவங்க ரொம்ப ரிச்சான ஃபேமிலி, ரொம்ப ஃபேமஸ் பாப்புலரு, அவங்க தனியாக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்க ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. இங்கே வந்து இந்த மாதிரி இந்த கயோத்தீஸ் அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்கப்புறமா ஒரு சர்வைவலான சிச்சுவேஷன் மாறிடுது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி தப்பிச்சாங்களா இல்லையா என்ன ஆச்சு அது நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு அனிமல் அட்டாக் ஆன மூவியில் நம்ம என்னென்னலாம் இருக்கோமோ அதே தான் இந்த படத்தில் திரும்பியும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம சிட்டடல் சீசன் 2 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னடா உடனே வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஆக்சுவலி வெறும் 7 எபிசோட்ஸ் தான். இது பேசிக்லி அவங்க ஒரு மூவியாகவே ரிலீஸ் பண்ணலாம். பட் அவங்க சீரீஸ் வைஸ் தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் சீசன் 1 பார்த்துருந்தீங்களோ அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சிட்டடல் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் இங்கே வந்து எந்த கவர்மெண்ட் கீழெல்லாம் கிடையாது. இங்கே வேர்ல்டு வைட் ஃபுல்லாக சேர்ந்து இந்த மாதிரி யாராச்சும் வந்து தப்பா இல்லை டெரரிசம் எங்கேயோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இங்கே ஒரு பண்ணுவாங்க. ஸோ அந்த இதுதான் வந்து இந்த வாட்டி வந்து இந்த மென்டிகார்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க தான் ஈவிலான ஒரு குரூப்பு. ஸோ அந்த ஈவில் குரூப் தான் சீசன் 1 ஃபுல்லாக இவங்களெல்லாம் அழிக்கிறன்னு பிளான் பண்ணாங்க. பட் கடைசியில் என்ன ஆச்சு, அது நீங்கள் சீசன் 1 பார்த்துருந்தா உங்களுக்கு நல்லபடியாக தெரிஞ்சிருக்கும். நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ சீசன் 2 பார்த்தீங்கன்னா அதே மென்டிகார் வேறு ஒரு பிளானோட வந்திருக்காங்க. இந்த பிளானை இப்போ எப்படி இவங்க ஸ்டாப் பண்ண போகிறாங்க அண்ட் அதை தான் இப்போ நம்ம சீசன் 2 பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நானும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லர்லாம் பிடிக்கும்னா டெஃபினட்டாக அதை நீங்கள் பார்க்கலாம். ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டேர்டெவில் பார்ன் அகெயின் சீசன் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட. IMDb 8.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இப்போதைக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் லைக் வீக்லி சிங்கிள் எபிசோடாக தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் ஃபைனலி எல்லா எபிசோடோட வந்திருக்கா. ஸோ அதனால் நானும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த உள்ள நிறைய ஸ்பாய்லர்ஸ் மாதிரிலாம் வந்தது. லைக் ஜெசிகா ஜோன்ஸ்லாம் வராங்க, என்னடா அது. ஸோ அதுக்காகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பட் ஓகே நல்லபடியாக தான் இருந்தது. எனக்கு டேர்டெவில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு ஸ்டார்டிங்லாம். பட் கடைசியில் வந்து நல்ல கொஞ்சம் ஃபயரான மூமெண்ட்டு, கோர்ட் ரூம் ட்ராமா அண்டு நம்ம புல்சாய் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து காமிச்சிருக்காங்க. என்னடா கேரக்டரே மாற்றிட்டீங்களேடான்னு சொல்கிற மாதிரி இருந்தது. பட் ஆல்மோஸ்ட் நல்லபடியாக இருந்தது. அண்ட் இன்கேஸ் நீங்களும் பார்க்கலாம் அப்படின்னா டெஃபினட்டாக பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் அண்ட் சைக்கலாஜிக்கலான மூவியில் த விஸ்பர்னு சொல்லிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் 2025 ரிலீஸ் ஆனது. பட் இப்போ தான் ப்ரைம் வீடியோவில் தமிழ் டப்டோட வந்திருக்கு. அண்ட் இது ஒரு ஸ்பானிஷ் மூவி. IMDb ஒரு 5.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹாரர் மூவிஸ்லாம் அந்த ரேஞ்சில் தான் வரும். பட் உள்ள கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சத்தம், ஒரு மாதிரி வினோதமாக அந்த விஸ்பரிங்கான ஒரு சவுண்டு, அது ஒன்ஸ் நீங்கள் அது கேட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நாசமாக போயிடும். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் 2 டீனேஜ் பசங்க சிப்ளிங்ஸோட ஒரு ஸ்டோரியோட இல்லை கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி மூவி மேக்கிங் வைஸில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா டார்க்கர் டோனோட பண்ணியிருக்காங்க. என்ன கொஞ்சம் அந்த ஸ்லோ ஃபேஸ் வந்து எப்பவும் போல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த பொறுமையாக பார்க்குற ஆள் அண்ட் இந்த மாதிரி ஹாரர் மூவிஸ்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நியூவான சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நானும் இது இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. பட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1990s டைம் லைனில் காமிச்சிருக்காங்களாம். பிரிட்டிஷ் சைட்லேருந்து லைக் அங்கே வந்து சம பெரிய ட்ரக் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஓடி இருந்தது, மாஃபியா கைண்ட் ஆஃப் திங்கு. ஸோ அதனால் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா சில பேரை செலக்டடாக வந்து ஆளுங்களை வந்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து அந்த இதில் அமைச்சிருக்காங்க. சரி நீங்கள் எப்படியாச்சும் அந்த கேங்குள்ளே வந்து இன்ஃப்ளேட் பண்ணிட்டு அவங்களோட எல்லா பிளான்ஸை வந்து எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லைக் மாப் மாதிரியான
சுச்சுவேஷனு. அண்ட் இதில் அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அதை தான் ஒரு சீரீஸாக எடுத்திருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான்னு தெரில எக்ஸாக்டாக, அது இனிமேல் பார்த்தா தான் தெரிய வரும். பட் இப்போதைக்கு IMDb 7.8 அண்ட் இன்கேஸ் கொஞ்சம் ஸ்பை த்ரில்லர் அண்டு ரொம்ப பெரிய லெவலான ஏஜென்ட்ஸ் இல்லாமல் ஒரு சின்ன லெவலான ஏஜென்ட்டாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த சீரீஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு சில நியூவான என்னென்ன நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் இந்த வீக் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதான் இல்லை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மெயின் ஹைலைட்டு நம்ம ஹாலிவுட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் இப்போதைக்கு மார்ட்டல் காம்பேட் 2 மூவியை ரிலீஸ் பண்ணியிருக்கான். வெறுத்தனமான ஆக்ஷன் சீக்வன்ஸோடு இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்களும் கொஞ்சம் ஹாலிவுட் லவர்ஸாக இருக்கீங்க, மார்ட்டல் காம்பேட் 1 எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா 2 எல்லாம் நான் சொல்ல தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. பட் இன்கேஸ் பார்க்காதவங்களுக்குலாம் டெஃபினட்டாக மார்ட்டல் காம்பேட் 1 முடிச்சிருங்க. 2021 ரிலீஸ் ஆனது. இப்போது மார்ட்டல் காம்பேட் 2 வந்திருக்கு. செகண்ட் இதில் டோர்னமெண்ட் தான் ஃபுல்லாக, நோ ட்ராமா, வெறும் ஆக்ஷன் செக்மெண்ட்டு, ஸ்லாஷர்லாம் எக்ஸ்ட்ரீமாக கூட்டு போயிட்டாங்களா, அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பை த வே தட்ஸ் ஆல் கைஸ். இல்லை வேறு ஏதாவது மூவி நீங்கள் பார்த்துருந்தாலும் உங்களோட தாட்ஸ் ரிவ்யூ என்ன இருந்தாலும் கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.